ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் கௌசல்யா சந்திரமௌலி. இன்னைக்கு வாழ்வாங்கு வாழ்வோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். பிரபஞ்சம், உலகம், நம்ம அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அழகானது இல்லையா? ஸோ இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் அழகா காட்டுறது கட்டிடங்களும் மாளிகைகளும். அப்படி கட்டிடங்களும் மாளிகைகளும் நம்ம சொல்லும் போது வீடு அப்படின்னு ஒண்ணு எல்லா மனுஷனுக்கும் அடிப்படையான தேவை. அந்த தேவையை பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒருவர் ரஞ்சன் கணபதி பிள்ளை, வணக்கம். வணக்கம். மற்றவர் திரு கைலன் தில்லைநாதன், வணக்கம். இன்னைக்கு வீடு வாங்குறதும் விற்கிறதும் எவ்வளோ கஷ்டமான ஒண்ணு. அதை பத்தி உங்க கருத்து திரு ரஞ்சன் அவர்களே? நன்றி கௌசல்யா. வீடு விற்பது வாங்குவது இன்றைய நிலையில் அது முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது வட்டி வீதம் என்பது மட்டும்தான். வட்டி வீதத்தை வைத்துத்தான் இன்றைய நகர்வுகள் கூடுதலாக இருக்கின்றன. வட்டி வீதத்தையும் தாண்டி பொருளாதார நிலை, அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் என்கின்ற பல விடயங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குறிப்பாக வட்டி வீதம்தான் இன்றைய வீடு வாங்குபவர்களின் நிலையை கூடுதலாக நிர்ணயிக்கிறது. திரு ரஞ்சன் அவர்கள் சரியாதான் கூறினார். என்னன்னா, வட்டி வீதம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரோட மனநிலையுமே பாதிச்சிருக்கு. அப்ப வீடு வாங்கக்கூடிய எல்லாரோட மனநிலையும் கண்டிப்பாக அது பாதிச்சிருக்கும். அப்போ பேங்க் ஆஃப் கனடா இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்படியே வச்சிருக்கிறதுனால இது வாங்குவோர்கள் அண்ட் விற்கிறவங்களோட பங்கேற்ப எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் திரு கைலன் தில்லைநாதன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே. வீடு என்பது ஒரு பெரிய சொத்து. அதாவது கனடால வீடு இல்லாம யாருமே இருக்க முடியாது. வீடு என்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு அவசியமானது. ஸோ இப்போ உள்ள கனடாவில் உள்ள மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் லாஸ்ட் 2 இயர்ஸை விட இப்போ நல்லா குறைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு முதல் 7% மட்டும் போன இன்ட்ரெஸ்ட் இப்போ 3.5% ரேட் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாயர்ஸ் மார்க்கெட்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ அது கரெக்ட் தான். பாயர்ஸ் மார்க்கெட்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாயர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ யாருமே வேண்டலாம் இப்போ உள்ள இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இஎம்ஐ, அதாவது மந்த்லி மோர்கேஜ் பேமெண்ட் சரியான குறைவாக இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கார்ப்ரோவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீட்டை பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாயராக இருந்தால் அவங்க அப்பர் லெவலில் இருந்தோண்டு பேஸ்மெண்ட்டில் 2 கொடுத்தா கூட உங்களுக்கு அதில் உங்களுக்கு ரெண்டல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் த பாயர் மார்க்கெட். உலகத்தில் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ இருக்கும் பையர்ஸ் மார்க்கெட். அதே மாதிரி இப்போ மார்கேஜ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாடிக்கையாளர் மத்தியில நிறைய இம்பாக்டை கொண்டு வந்திருக்கு. அந்த இம்பாக்டால வீடு வாங்கறதுக்கே யோசிக்கக்கூடிய சுச்சுவேஷனாகவும் சூழ்நிலையாகவும் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க திரு ரஞ்சன் அவர்களை கேட்கலாம். கௌசல்யா, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்பது ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்பது வட்டி வீதம் கூடினாலும் வாங்குபவர்களால் அதை தங்களால் சமாளிக்க முடியும், அந்த பேமெண்ட்டை அவர்களால் செய்ய முடியும் என்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு குவாலிஃபைட் ஆகிறார்கள். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்பது வீடு விற்பனையை குறைத்திருக்கிறதா, அதனால் வீடு விற்பனை குறைந்திருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு அளவுக்கு என்னால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த அறிவுறுத்தல்கள் வந்ததன் பின்னாலும் என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் எம்எல்எஸ்ஸிலே நிறைய பேருடைய டிரான்சாக்ஷன் வீடுகள் போட்ட வீடுகள் விற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படி நீங்கள் சமாளிப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்த பிறகு எல்லோரும் தங்களை ப்ரிப்பேர் பண்ணுவதற்காக சில கால அவகாசங்களை எடுத்துக்கொண்டார்களே ஒழிய எல்லோருமே வீடு வேண்டுமென்றும் தங்களுக்கு ஒரு இல்லம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான பரிச்சார்த்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொண்டு இன்னும் அவர்கள் சந்தையில் வீட்டை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கிறார்கள்.
திரு ரஞ்சன் அவர்கள் கூறின மாதிரி வாடிக்கையாளர்கள் நேரம் பார்த்து கரெக்டா செலவெடுத்து அவங்க அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து வீடு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியப்பட்டது. அது மட்டும் இல்லாம பிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அதை பத்தி இன்னைக்கு அவரோட 14 வருஷ எக்ஸ்பீரியன்ஸையும் அத அந்த அனுபவத்தையும் அதோட சேர்த்து பேச போறாரு திரு கைலன் அவர்கள். தேங்க்யூ கௌசி. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான். அதாவது வந்து பிக் இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்ன்றது. ஸோ பிக் இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்தது இப்போ சின்ன வீடுகளை வேண்டி வச்சிருக்கிறவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு கனவாக இருக்கும், தாங்க ஒரு பெரிய வீட்டுக்கு போவோம், கொஞ்சம் பிகஸாக இன்வெஸ்ட் பண்ணி போவோம். என்னடா அவங்களுக்கு சிலவில் குழந்தை ஒட்டிகள் கூட வந்திருக்கலாம், அப்படி இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப் யாரும் கூட வந்திருக்கலாம். அந்த ரீசனால் அவங்க அதில் நினைக்கலாம். ஸோ எஸ், டெஃபினெட்லி தட்ஸ் ட்ரூ. என்னென்னு சொன்னால் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை அவங்க இப்போ வீட்டை விற்று இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அதால் வந்து அவங்களுக்கு எந்த வித எஃபெக்டும் இல்லை. என்னுடைய 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் த டைம் ஆஃப் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நானே வீடு வேண்டியிருக்கிறேன். அந்த டைமில் உள்ள ப்ரைஸுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டமுட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது. இப்போ அந்த வீட்டை நீங்கள் இப்போ வந்து வேண்ட போனீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ரியலி குட் ஃபார் த பாயர்ஸ். அதே நேரம் அவங்களோட மோர்கேஜுகள் அப்படி பார்த்தீங்கன்னா மோர்கேஜ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து இப்போ 5.24 ரேஞ்சுக்கு வந்துட்டுது. அந்த ஒரு ஆளோட இங்கத்திலேயே குவாலிஃபை பண்ணக்கூடிய இதுக்கு வந்திருக்குது. அதால் வந்து இட்ஸ் குட் ஃபார் தி பாயர்ஸ் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் டு buy and sell. புதுதாக வீடு வேண்டுறவங்களுக்கு இப்போ உள்ள மார்க்கெட் வந்து வெரி பெஸ்ட் டைம் ஃபார் தட் ஃபார் எவ்ரி ஒன். நாட் ஓன்லி அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர் அண்ட் இல்லை இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் கூட இட்ஸ் குட் ஃபார் தம் டு buy at this time. டொரண்டோ மற்றும் வென்கூவர் மாநகரத்தில் இன்னைக்கு அதிகப்படியாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒன்று மார்க்கெட் வேல்யூ ட்ராப் அப்படிங்கிற ஒன்று. இதனால நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அந்த ஒரு பாதிப்பை நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வீடு லிஸ்டிங்லேயே வரல. அப்போ ஐட்டனரிஸ் எல்லாமே நின்றுருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன திரு ரஞ்சன் அவர்களே? என்னை பொறுத்த வரைக்கும் கௌசி, இந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ, இந்த கேஷ் ஃப்ளோ என்கின்ற ஒரு பதம் முதலீடுகளில் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் ஒரு அவதானமாக கருதப்படுகின்ற ஒரு சொல்லாகத்தான் இருக்கிறது. இந்த நெகட்டிவ் என்பது எதனால் ஏற்பட்டது? அதிகூடுதலான விலைகளுக்கு முதலீடு செய்கின்ற பொழுதும் அந்த முதலீடு செய்து வருகின்ற வருமானங்கள் போதுமான அளவு வட்டியோடு கட்டப்படாமல் இருப்பதற்கின்ற காரணமாகின்ற பொழுது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ என்கிறது வருகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் ஒரு கேள்வி ஒன்று இந்த நிமிடத்தில் எனக்குள் உதயமாகிறது. வீட்டு கடனில் வாங்கும் வீடுகள் வந்து சொத்தாக மாறுமா அல்லது சுமையான கடனாக மாறுமா என்கின்ற பொழுது இது ஒரு பட்டிமன்றம் வைத்து விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக கூட இருக்கலாம். ஆனால் இப்பொழுதைய சூழலில், இன்றைய சூழலில் என்னை பொறுத்தவரையில் கூடுதலான முதலீடுகள் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் இருப்பது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். திரு ரஞ்சன் அவர்கள் கூறின மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டார், வீடு வாங்குவது எதுக்கு அப்படின்னு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை கனவா அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் கூறின மாதிரி நிறைய பேருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வீடுங்கிறது அவர் சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் இன்னொன்று யோசிக்கிறோம், ஏன் இது இப்படி ஆச்சு அப்படின்னா ஃபாரின் மார்க்கெட் இப்போ வந்து நிறைய பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனால லக்ஸரி ரீசேல் வேல்யூ இம்பேக்ட் ஆகி குறைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம திரு கைலன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கௌசி, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரினர்ஸ் பாயர்ஸ், அதாவது வந்து ஃபாரினர்ஸ் பாயர்ஸ் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 2 years. தட்ஸ் எண்டிங் ஆன் 2027 ஜனவரியில். ஸோ அந்த ஜனவரி அவங்க ரிமூவ் பண்ணினா ரிமூவ் பண்ணுவாங்களா என்னென்னு அதை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்றும் வேற இல்லை. ஸோ அதாவது வந்து பாயர்ஸ், ஃபாரினர்ஸ் பாயர்ஸ் வந்து 5% ஆஃப் த பீப்புள் தான் கனடாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்க கனடா அதை வந்து பெரிய எஃபெக்டாக வேற சான்ஸ் இல்லை. பட் ஒன்லி த எஃபெக்ட் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பர்மிட்டில் இருந்தவங்க, ஸோ நான் ரெசிடென்ஸ் ஆஃப் கெனடியன் யாருமே வண்டியிலான்றது கொண்டு வந்துட்டாங்க லாஸ்ட் 2 years. அது அந்த ரீசனால தான் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குது இந்த நாட்டில் கனடாவில். என்னன்னு சொன்னால் ஒர்க் பர்மிட்டோட இருக்கிறவங்க 5%ஓட கூட வேர்ல்டு தனியாக இருந்தது லாஸ்ட் 2 yearsக்கு முதல்.
இப்போ வந்து அந்த இதை வந்து வேண்டத்தக்கனையா இல்லை. அதை கொஞ்சம் எடுத்தாங்கன்னு சொன்னால் ஃபாரினர்ஸ் பாயஸும் வந்தாங்கன்னு சொன்னால் 2027 பிறகு மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி கட்டாயமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நன்றி திரு கைலன் அவர்களே. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க சொன்னீங்க ஒர்க் பர்மிட் ஆட்கள் வந்து வீடு முன்னாடி வாங்க முடிஞ்சதுன்னு. இப்ப வாங்க முடியணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதே மாதிரி 5% 10% நீங்க வீடு வாங்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தியும் கொஞ்சம் கூடுதலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ என்னன்னு சொன்னால் ஒர்க் பர்மிட்டில் அதை நான் ரெசிடென்ஸ் ஆஃப் கனேடியனை டோட்டலி அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் பேன் பண்ண முதல் 5%ஓட 10%ஓட ஒர்க் பெர்மிட் உள்ளவங்க ஹோஷூ ஏரியா என்ற இடங்களில் வேண்டக்கூடியதாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் ஆண்டாரியோ அப்படியான இடங்களில் தூர வேண்டத்தன்மையாக இருந்தது. ஜிடிஏக்குள்ள வேண்டியலாது. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க 5% 10%ஓட வேண்டிட்டு அவங்க ஒரு 1.5 years or 2 years இருந்த பிஆர் எடுத்துட்டு திருப்பி பேக் டு ஜிடிஏக்குள்ள வரலாம். அப்படியான ஒரு அந்த சூழ்நிலையெல்லாம் நடந்தது. அது அந்த இது இப்போ இந்த 2027 இந்த நான் ரெசிடென்ஸ் ஆஃப் கனேடியனை பேன் பண்ண இதை எடுத்தாங்கன்னு சொன்னால் சில உள்ள சான்ஸ் இருக்குது. த மார்க்கெட் வில் கோ மோர் இன்க்ரீஸ் இன் த ஃபியூச்சர். இந்த மீன் டைம் இவங்க கேட்ட மாதிரி 5% 10% ஆஃப்கோர்ஸ் டிபெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இடத்தை பொறுத்து. இப்போவும் கூட 5% 10% வேண்டலாம். பட் ஒன்லி ஹூ இஸ் இன் கனடா, அதாவது வந்து பிஆர்லையோ சிட்டிசன்ஷிப்ல இருந்தால் அவங்க 5% 10% லெஸ் தென் 20% போட்டும் வேண்டலாம். ஈவன் நீங்கள் ரீசேலும் வேண்டலாம், பில்டர்ட்டும் வேண்டலாம். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. எனக்கே இப்படி இருக்குன்னா அப்போ மக்களுக்கும் அப்படி தானே இருக்கும். இதை சார்ந்து அடுத்த ஒரு சின்ன ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இப்போ இவர் பில்டர்னு சொன்னார். அப்போ அந்த பில்டருக்கு நோக்கி இப்போ ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? அதனால இந்த ஜிஎஸ்டி ரீபேட் அதனால இப்ப எல்லாருமே பில்டர்ஸை நோக்கி மாறுறோமாங்கிறத திரு ரஞ்சன் அவர்கள் அவரோட 20 வருஷம் அனுபவத்தை சேர்த்து இதை பத்தி நம்மளுக்கு இன்னும் சொல்லட்டும். நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம். இந்த காலகட்டங்களில் எல்லா விதமான பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் என் போன்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் முகவர்களை நோக்கி எறியப்படுகின்ற ஒரு கேள்வி இந்த ஜிஎஸ்டி. இதிலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கௌசல்யா என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த ஜிஎஸ்டி யாருக்கு லாபம்? பில்டருக்கு லாபமா, வாங்குபவர்களுக்கு லாபமா? இதிலே இது முக்கியமாக இது சட்டமாக்கப்பட்டுள்ளதா என்றால், கடந்த காலங்களில் நானும் என்னுடைய பார்ட்னர் கைலனும் பலதரப்பட்ட பில்டர்களிடம் நேரடியாகவே சென்று இந்த கேள்வியை அவர்களிடமே கேட்டு சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அதை பதிவேற்றம் செய்துள்ளோம். இந்த பில்டர்கள் ஜிஎஸ்டியை கூட்டி போட்டு விலையை விற்கிறார்களா, பழைய விலையில் இருந்து ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி இது கழிக்கப்பட்டு விற்கப்பட்டு இருக்கிறதா, இந்த ஜிஎஸ்டியை யார் எப்போது எப்படி எடுப்பார்கள் என்கின்ற பல கேள்விகள் முன்னால் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் புதிதாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே முதலீட்டுக்கு வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம், என்னுடைய மை பர்சனல் ஒப்பீனியன் இஸ் ஜிஎஸ்டி என்பது விட்டில் பூச்சிகள் விளக்கு வெளிச்சத்தில் மீண்டும் விழுவதற்காக விரிக்கப்பட்ட ஒரு வலையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இதைவிட மலிவான விலையில் சந்தையில் வீடுகள் தாராளமாக குறைந்த விலையில் தரமான கட்டுமானங்களுடன் மலிந்து கிடக்கின்றன, கொட்டி கிடக்கின்றன, பரவி கிடக்கின்றன. தேடிப்பிடிப்பது உங்களுடைய இஷ்டம். நல்ல ஒரு கருத்தை கூறினீர்கள் திரு ரஞ்சன் அவர்களே. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து விரிக்கப்பட்ட ஒரு வலை அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இது தெரியாம பில்டர் கிட்ட தான் போய் வீடு வாங்கணும்னு வாங்கியிருக்காங்க. வாங்கி அதுல மாட்டி அதுல இருந்து வந்து லைக் அதிக முதலீட்டு கொடுத்து வீடு வாங்கின கதைகளும் நம்ம கேள்விப்படுறோம் மார்க்கெட்ல. அதே மாதிரி வந்து பழைய வீடு அப்படின்னு வாங்கி லாபத்தையும் பெற்றவர்களையும் பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது கூடுதலா எது லாபம் என்று இன்றைக்கு நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த கருத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி 2 BHK படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுல காண்டோஸ்
அதுதான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஸோ இதை விற்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம திரு கைலன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி கொண்டோ மார்க்கெட் அதாவது வந்து கனடாவில் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது. கொண்டோ மார்க்கெட் வந்து சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமே பில்டர்ஸ் வந்து லாட்ஸ் ஆஃப் காண்டோஸை பில்ட் பண்ணினதில் சேல்ஸ் வந்து சரியான குறைவாக இருக்குது. அதாவது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022-23 கொடுத்த நியூ கொண்டோஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அந்த கொடுத்த டைமில் உள்ள ப்ரைஸுக்கும் இப்போ க்ளோஸ் பண்ண போகிற டைமுக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய எஃபெக்ட் வந்திருக்குன்னா உங்களுக்கு 150,000 200,000 ட்ராப் பண்ணினதால அப்ரைஸுகள் எல்லாம் பெரிய கஷ்டப்படுது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த கொண்டோஸ்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமல் இருக்குது. அதே அந்த மீன் டைம் ரீசேலுகளும் அது ரீசேல் கண்டோஸுகளும் அதுதான். ஆனால் ஃபார் த பாயர்ஸ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டைம் கொண்டோ மார்க்கெட்டும் போன்றது இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த ப்ரைஸோட ஒப்படைக்க இப்போ 200,000 லாஸ் பண்ணி இருக்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டர்கிட்ட போனான்னா நீங்கள் ரீசேலில் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் குட் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாயர்ஸ், அதாவது வந்து நியூலி மேரிட் பீப்புளோ இல்லைன்னா கப்பல்ஸ் ஹூவர் they want to go and buy it, அவங்களுக்கு வந்து very best time for the condo market. இந்த price wise பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான குறைவா இருக்குது. for starting for one bedroom பார்த்தீங்கன்னா starting from 350 ல இருந்து sometime நீங்க 300 கூட எடுக்கலாம், depends on the area பொறுத்து. so நான் என்ன பொறுத்தவரை சொல்லுவேன், it's good for the first time newly married or couples, very good time. தேங்க்யூ. ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷனை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டாரு. என்னன்னா காண்டோ வாங்குறது நியூலி மேரிட் கப்பிள்ஸுக்கு நல்ல ஒரு விஷயம்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ எனக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் என்னன்னா ஆன்டேரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டாலிருந்து நிறைய பேர் அட்லாண்டிக் கனடாவுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா ஜாப்ஸுக்காகவும் மூவ் பண்ணுறாங்க, வீடு விற்பனை அப்படிங்கிற ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் மூவ் பண்றாங்க. இதை பத்தி கூடுதலான இன்ஃபர்மேஷன் திரு ரஞ்சன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கௌசி, இமிக்ரேஷன் அதாவது வந்து மாகாணங்களை விட்டு ஒன்டாரியோவை விட்டு அல்பர்டா, கல்கரி போன்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே அரசியல், பொருளாதார, சமூக காரணங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் நாங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருந்து ரியல் எஸ்டேட்டை பற்றி கதைப்பதால் இந்த வட்டத்துக்குள் நிற்பது சால பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். விலைகளை பொறுத்தவரையில் ஒன்றாரியோ எப்பொழுதுமே கூடுதலான ஒரு விலை உயர்வான ஒரு மாகாணமாகத்தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் கனடாவுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற 190% பெரும்பான்மையான மனநிலை நான் ஒன்டாரியோவில் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், எல்லா விதமான வசதிகளும் சவுத் ஈஸ்ட் ஏசியன், ஆப்பிரிக்கன், ஐரோப்பியன் என்று உலகத்தின் 5 கண்டங்களினுடைய மாநிலங்கள், மொழிகள், கலை, கலாச்சாரம் என்று அக்குவேறாக இங்கே இருப்பதால் இங்கே வருகிறார்கள். இங்கே வந்த பிறகு அந்த விலைகள், மற்றது சில மாநிலங்கள் சில சலுகைகளை அவர்களை ஈர்ப்பதற்காக சில இன்சென்டிவ்ஸை கொடுக்கிறார்கள். அதாவது விலைகளினுடைய வீடுகள் வாங்குவதற்கு மலிவான விலைகள், ஈஸியான மோர்ட்கேஜ், மற்றது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்கின்ற பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திரும்ப இதிலே ஒரு பணியான விடயம் என்னென்றால் கௌசி, அங்கே போய் சிட்டிசன்ஸ் பிஆர் கார்டையும் வேலையையும் எல்லாம் வேண்டிக் கொண்டு திரும்ப அவர்கள் வந்த வழியை பார்த்து ஒன்டாரியோக்கே வருகின்றார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படியான பல பேரை நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்படி போனவர்கள் வந்து கொண்டு இருப்பதில், அவர்களை கையாளுவதில் இன்று கைலன் மிகவும் பிஸியாக இருக்கின்றார். அவருடைய கஸ்டமர்ஸ் தான் போன பையன் வந்தாண்டி என்று பல மொழிகள் அப்படியானவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒன்டாரியோ மாகாணம் கனடாவை பொறுத்தவரையில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுகின்ற ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இன்னும் எதுவாக இருந்தாலும் அரசியல், சமூக, பொருளாதார காரணங்களால் எல்லா மாநிலங்களிலும் இது முன்னணியில் இருப்பது ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். இட்டும் பட்டும் பட்டினம் சேர், அல்பர்ட்டா போனாலும் தம்பிமார ஒன்டாரியோ வந்துடுங்கோ.
அவர் இப்ப சொன்னாரு எல்லாருமே ஒன்டேரியோ வந்துடணும்னு. ஆனா கண்டிப்பா எங்க போனாலும் ஹோம் இஸ் ஹோம் இல்லையா? என்ன பொறுத்த வரலுமோ நான் 2 நாள் வந்து வெளியில போவேன் எங்க போனாலும். 3ஆவது நாள் எனக்கு வீடு டொரண்டோ தான். அதுவும் ஆன்டேரியோ மாகாணத்துல வேற எங்கேயும் இல்ல, ஸ்காப்ரோ தான். ஈவன் நம்ம எங்க போனாலும் பீட்டர்ப்ரோ போய் நம்ம அங்க இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அத பார்த்துட்டு திரும்பி வந்தாலும் அப்பாடா ஸ்காப்ரோ வந்தாதான் அப்பா இல்லை, அப்படிங்கிற ஒரு வீடு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். வீடு என்கின்ற பொழுது கௌசி, உலகத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் பயணித்தாலும், எவ்வளவு பணக்காரன், எவ்வளவு சாப்பாடு எங்கே போனாலும், சொந்த வீட்டிற்கு வந்து சுகமாக இருந்து அந்த சோபாவில் 4 கதைகள் பேசுகின்ற பொழுது, டிவியை பார்க்கின்ற பொழுது, அந்த மேசையில் இருந்து தேநீர் அருந்துகின்ற பொழுது வருகின்ற அந்த சுகமே தனி. எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சொந்த வீட்டிற்காகத்தான் இன்று நான் போகின்ற ஆலயங்களில், தென்னிந்தியாவின் பல ஆலயங்களில் வீடு அமைய வேண்டும் என்றே அதற்காக நேர்த்திக்கடன் வைத்து அதற்காகவே கடவுளிடம் இறைஞ்சி மன்றாடி திரிபவர்கள் கனவேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த வாழ்க்கையில் கனடாவில் வீடு என்பது ஒரு முக்கியமானது. உணவு, உடை, உறையுள் என்கின்ற 3 தாற்பயங்களில் அதில் உறையுள் என்கின்றது வீட்டாகத்தான் இருக்கிறது. வீடு, மனை, இல்லம் என்று அதுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் கௌசி, வீடு என்பது ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி, அது சொந்தமாக இருந்தாலும் சரி, எலிவளையானாலும் தனிவளை வேண்டும். எல்லோருக்கும் ஒரு வீடு கண்டிப்பாக வேண்டும். அந்த வீடு அமைவதற்கு எல்லோரும் அவர்கள் வீடு பெறுவதற்கு இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம். எல்லாருக்குமே வீடு 100% தேவை. வாடகை வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் 60% இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதை பத்தி ஷேடோ மார்க்கெட் டெனண்டை பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்த திரு கைலன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் கைலன், உங்களோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கௌசிக், நன்றி. அதாவது வந்து ரெண்டல் மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சிருக்குது. இந்த மார்க்கெட்டோட பார்க்க 2019க்கு முதல் எடுத்ததுக்கும் 2019 இருந்து 2024க்குள்ள உள்ள ரெண்டல் மார்க்கெட் வந்து பீக்காக போட்டு இருந்தது. ஸோ அந்த டெனண்ட்டுக்கு வந்து சரியான அஃபெக்டட் தான், இல்லைன்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ பிட்வீன் த டைமுக்குள்ள ரெண்டலுக்கு போனவங்க வந்து இப்போ கூடுதலான ஆட்கள் மூவ் அவுட் பண்ணுறாங்க லெஸ் ரெண்டை பார்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ்மெண்ட் ரெண்டுக்கு போனவங்க 23,000-2400 ரேஞ்ச் மட்டும் பே பண்ணவங்க இப்போ வந்து 15,000 to 1,600 ரேஞ்சுக்கு வந்துட்டு. ஸோ அதால் சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த பீக் டைமுக்குள்ளே ரெண்ட் அவுட் பண்ணினவங்க வந்து சில பேர் தாங்க ஓகே இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிளாக பண்ணி அவங்க குறைச்சி கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அவங்க லேண்ட்லார்ட் வந்து குறைச்சி கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ வந்து அவங்க வேறு இடங்களை பார்த்து மூவ் பண்ணுறாங்க. இட்ஸ் குட் டைம், இட்ஸ் குட் ஃபார் த டெனண்ட்டுக்கும். இப்போ வந்து இப்போ உள்ள மார்க்கெட் வந்து குட் ஃபார் த டெனண்ட்டு. அண்ட் மோஸ்ட்லி இதை பற்றி கதைக்கிறதுக்கு என்னுடைய பார்ட்னர் ரஞ்சன் கணபதி பிள்ளை, ஹீ இஸ் த ஒன் டிட் அ லாட் ஆஃப், இவர் தான் கூடுதலான ரெண்டல் செய்திருக்கிறார். அதே நேரம் ரெண்டலுக்கு வந்த ஆக்களுக்கும் அட்லீஸ்ட் 25 to 30% பீப்புளுக்கு வீடு வேண்டியும் கொடுத்துருக்கிறோம். ஸோ நாங்கள் ரஞ்சன் கணபதி பிள்ளை மூலம் அதில் பற்றி தேங்க்ஸ் கைலன் அண்ட் கௌசி. த வாடகை, த ரெண்டல் என்கின்ற பொழுது இப்பொழுது வந்திருக்கின்ற நியூ இமிக்ரண்ட், அதில் கூடுதலாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூடுதலாக வந்திருந்தார்கள். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே வந்திருந்தார்கள் என்கின்ற பொழுது பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளையும் அண்மித்த இடங்களில் தான் அவர்கள் குடியேறியிருந்தார்கள். நானும் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்ட்னர்ஸ் கைலன், எங்களோடு இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காத ரகுவண்ணாவும் இருக்கிறார். அவரை தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே பல இடங்களில் நியூ சப்டிவிஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பீட்டர்ப்ரோ, லிண்ட்சே, கவுத்ரா, போர்ட்டெரி, சென்ட் கேத்தரின்ஸ், மஸ்கோகா போன்ற இடங்களில் பல வீடுகள் டெவலப்பர்ஸிடம் விற்றிருக்கின்றோம். முதலீடுகளுக்காக எங்களுடைய கிளையன்ஸுக்கு வேண்டி கொடுத்திருக்கிறோம். அந்த முதலீடுகளை அவர்கள் எங்களுக்கு வாடகைக்கு கொடுப்பதற்காக தந்திருந்தார்கள். அதில் கூடுதலான சொல்லக்கூடிய இடங்கள் வந்து ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி, ஃப்ளெமிங் காலேஜ், மற்றது மஸ்கோகா ஏரியா, இங்கே ஹாமில்டன், இங்கால கிச்சனர், வாட்டர்லூ, கேம்பிரிட்ஜில் இருக்கின்ற
பகுதிகளில் இருக்கின்ற இடங்களில் நாங்கள் கூடுதலாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸிற்கு வாடகைக்கு விட்டிருக்கிறோம். இதிலே முதல் கேட்ட ஒரு கேள்வி என்ன என்று சொல்லி சொன்னால், கௌசியினுடைய ஒரு கேள்விக்கு வருகிறேன். இந்த ரெண்டல் மார்க்கெட், இந்த ரெண்டல் இன்கம் ரஞ்சன் கட்டுகின்ற மோர்கேஜை கவர் பண்ணுமா என்கின்ற பொழுது இதிலே ஒரு மைனஸ் கேஷ் ஃப்ளோ தான் இருக்கிறது. ஆனால் கூடுதலாக ஒரு அளவுக்கு இந்த வட்டி வீதம் இப்பொழுது குறைந்த காரணத்தால் அது ஈவனாக போகிறது. ஆனாலும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்பது முதலீட்டாளர்கள் தங்களுடைய பொக்கெட்டில் இருந்து தான் எடுத்து போடக்கூடியதாகவே இருக்கிறது. ஆகவே ஸ்டில் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் இன் த பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ அண்ட் ஸ்டில் இன் தி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. பட் இன் தி ஃபியூச்சர், 4 தடவைகள் வந்த வட்டி வீத அறிவிப்பு இதுவரையும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை கௌசி. இனி ஜூனுக்கு வருகின்ற வட்டி வீதம் நான் வரும்போது கைலனோடு கதைத்தேன், அது கூடி ஒரு திடமான ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இன்ஃப்ளேஷன் என்பது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு எல்லாவற்றையும் பொறுத்து, உலக பொருளாதார நிலைகளை பொறுத்து இது மாறினால் இந்த முதலீடுகள், இந்த வாடகை வருமானம் ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக மாறும். அது எப்பொழுது மாறும், எப்படி மாறும், யார் அதை மாற்றுவார்கள் என்பதற்கான விடை காலம்தான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு திரு ரஞ்சன் அவர்களே. என்னன்னா, இப்போ கிரெடிட் செக்ஸ் நிறையா வீடு வாங்கும், வீடு வாடகைக்கு போகும்போது இப்போ நிறைய பேருக்கு கிரெடிட் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிரெடிட் ஒழுங்காக இல்லைன்னா லெட்டர்ஸும் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தும் மக்களுக்கு தெரிவிக்கிறீங்களா? வாடகைக்கு என்று வரும் பொழுது முதலாவதாக ஒரு லேண்ட்லோட் அல்லது ஒரு விற்பனை முகவராக நான் கேட்கின்ற முதல் கேள்வி, ஹவு இஸ் யுவர் கிரெடிட் சார்? இரண்டாவது கேள்வி, டு யூ ஹேவ் த ப்ரூஃப் ஆஃப் இன்கம்? மூன்றாவதான கேள்வி, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், டு யூ ஹேவ் த எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்? நான்காவது டெனன்ட் இன்சூரன்ஸ். ஐந்தாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் ப்ளஸ் 10 போஸ்ட் டேட்டட் செக். இட் குட் பி இ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சம்திங். இது சம்பந்தமாக கைலன் இந்த கிரெடிட் செக், அதாவது ஒரு டெனண்ட்டை ஹவு டு வி கோயிங் டு ஸ்க்ரீன், ஹவு டு வி கோயிங் டு சஜஸ்ட் டு த இன்வெஸ்டர், ஒரு முதலீட்டாளர்களுக்கு இவர் நல்ல டெனண்ட் என்பதை எவ்வாறு நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் என்பதை பற்றி கைலன் தன்னுடைய அனுபவத்தை எங்களோடு ஷேர் பண்ணுவார். தேங்க்யூ ரஞ்சன்னா. அதாவது வந்து நாங்கள் பேசிக்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்களும் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆக்சுவலி ரெண்டலுக்கு கொடுக்குறோம். என்னுடைய பேசிக்லி என்னுடைய லெட்ஸ் சே 10% ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் எல்லாத்தையுமே நாங்கள் தான் அதை ரெண்டலுக்கு கொடுத்து, எங்களோட ஓன்லேயே ரெண்டலுக்கு கொடுத்து நாங்கள் அதை டேக் கேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அவங்களோட கிரெடிட் செக்அப். ஸோ வி ஆர் ஆஸ்கிங் தியர் கிரெடிட் செக்அப், விச் இஸ் நான் பார்த்ததில் இப்போ அவங்களுக்கு இக்குஃபேக்ஸ் ரிப்போர்ட்ன்னு இருக்குது. ஸோ இல்லைண்டா டிரான்ஸ்யூனியன் ரிப்போர்ட் ஏதாவது ஒன்று நாங்கள் கேட்போம். அதே நேரம் அவங்களோட ரீசன்ட் பே ஸ்டாப் வேர் தி ஆர் ஒர்க்கிங், எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், இதில் எல்லாம் பார்த்து நாங்கள் எங்களோட ஓன்லேயே நாங்கள் வெரிஃபிகேஷன் எல்லாம் செய்துட்டு அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஃபார் இன் தட் கேஸ் எல்லாமே அவங்களோட இதுகள் எல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக இருந்தால் நாங்கள் அதை ஓகே அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி போட்டு வி கோ ஃபார்வர்ட் ஃபார் தட். ஸோ அப்படி நாங்கள் எங்களோட ஓன் கிளைண்ட்டுக்கு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஓன் கிளைண்ட்டுக்கு நாங்கள் எங்களோட ஓன்லேயே அவங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். லாஸ்ட் 10 இயர்ஸாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை இப்படியே கீப் அப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். விச் இஸ் ஒரு இடத்துல இல்லை, அதாவது வந்து ஸ்கார்போ மட்டுமல்ல இல்லை, எல்லா இடமும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஒன்டாரியோ, பெரி, கிச்சனர், வாட்டர்லோ, லண்டன் ஒன்டாரியோ, சென்ட் கேத்ரின், நயகரா, இப்படி எல்லா இடமே நாங்கள் அதை கையாளணும்னு இருக்கிறோம். நன்றி. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி. ஏன்னா இப்போ நிறையா மக்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்றதில்ல. ஏன்னா வீடு வாங்குறதாகட்டும் இல்லை டெனன்ட் மார்க்கெட் ஆகட்டும், இன்னைக்கு மக்களுக்கு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆதி டிவி மூலமாக போய் சேர்ந்துருக்கும் நம்புகிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கௌசி, இன்னும் ஒன்று கேட்பாங்க, ஆஸ் அ லேண்ட்லோட் எனக்கு இப்போ வந்து டெனண்டோட பிரச்சனை இருக்குது, அல்லது ஒரு டெனண்ட் நாங்கள் எடுத்து கொடுத்த ஒரு டெனண்ட் வந்து கேட்பார், ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் த லேண்ட்லோட் ரஞ்சன். இவர்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்கின்ற கெமிஸ்ட்ரி சில சமயங்களில் ஒர்க் அவுட் ஆகாது.
யார் ஒருவர் தன்னுடைய லேண்ட்லோர்ட் தன்னுடைய ஈகோவை போட பார்ப்பார், கிளையண்ட் ஆஸ் எ டெனண்ட் தன்னுடைய இயலாமையை போட பார்ப்பார். அப்போ இது இருக்கிற பொழுது அங்கே ஒரு வெடிப்பு ஏற்படும். தேர் இஸ் அ கிராக் இஸ் கோயிங் டு கம். ஸோ அப்படி வருகின்ற பொழுது ஆஸ் எ ரியல்டர்ஸ், ஒரு முதலீட்டாளர்களுக்கு அல்லது ஒரு டெனண்ட்டுக்கு இடையில் நீங்கள் இதை சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய அனுபவத்தில் 20 வருட அனுபவத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்திருக்கின்றோம். கோர்ட்டுக்கு போகாமலே அவற்றை முடிவு பண்ணியிருக்கின்றோம். டெனண்டோடும் லேண்ட்லோட்டோடும் ஒரு மீடியேட்டராக, சிறந்த உறவாக அவர்கள் பிரச்சனை என்று வரும் பொழுது நாங்கள் உடனடியாக அதில் ஈடுபட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து டெனண்ட்டுக்கு இன்னொரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்து லேண்ட்லோட்டுடைய அந்த வீட்டை விற்ற சம்பவங்களும் நிறைய இருக்கிறது. இதில் கூடுதலான அனுபவங்களை என்னுடைய பார்ட்னர் கைலன் கொண்டிருக்கிறார். அது அப்படியான சட்ட நுணுக்கங்களை, சட்ட ஆலோசனைகளை பற்றி உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் எங்களை நீங்கள் இந்த இலக்கங்கள் இவர்கள் கீழே போடுவார்கள், அழைத்தால் எந்த நேரம் என்று இல்லை. நீங்கள் ஆறாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் எங்களுடைய அனுபவம், அறிவு எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வைத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு நாங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறோம். வாழ்வாங்கு வாழ்வோம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ திரு கைலன் அவர்களின் கருத்தை கேட்டு முடிச்சுப்போம். மக்களே, நீங்கள் வீடு வாங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபைனான்ஷியல் இதை நீங்கள் செக்யூர் பண்ணுங்கள். அதே நேரம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதுகளால் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் என்ன மாதிரி போகுது, என்ன நிலையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்தோ இல்லாட்டி சின்ஸ் ஃப்ரம் ஜனவரியிலேருந்து செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் என்ன ஸ்டடியில் இருக்குன்னு. அதையும் பார்த்துட்டு அதே நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரியல்டரோ யார் இருந்தாலும் நீங்கள் அவங்க மூலம் போய் பார்த்து இதண்டு அதை ரிசர்ச் பண்ணி எவ்ரி மந்தோ வீக்கோ போய் பார்த்து இதண்டு நீங்கள் அது அப்போ தான் நீங்கள் அவங்களோட போனீங்கன்னா தான் தெரியும் அதோட அந்த மார்க்கெட்டோட ஸ்டடி வெரி பெஸ்ட்டாக இருக்குமே என்று சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் வீடு வேண்டலாமா இயலாதான் இந்த டைம்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பாயர் மார்க்கெட் தான் இல்லைன்னு சொல்லல, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கொண்டு சர்ச் பண்ணிக்கொண்டு you can go and buy it. I can advise you guys. நன்றி திரு கைலன் அவர்களே. நீங்க கூறின மாதிரி இன்னைக்கு உங்களோட நாலேஜ்ல எல்லாருக்கும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது பையர்ஸ் மார்க்கெட், வீடு வாங்குறதுக்கு கரெக்டான டைம்னு. அவர் சொன்ன மாதிரி மார்க்கெட் ரீசர்ச் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இது இன்டர்நெட்லேயோ ஆப்லேயோ எவ்வளவோ பேர் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி பையர்ஸ் நிறைய பேர் வீடும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கூடுதலாக திரு ரஞ்சன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கௌசி. தட் என்னென்று சொல்லி சொன்னால், அதை பார்க்கும்போது கௌசி, கன புத்தகங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸால், கன எழுத்தாளர்களால், புகழ்பெற்ற சக்ஸஸ் ஆனவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே இன்று மிகவும் பேசப்படுகின்ற அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், basically he is a realtor and investor. He is in the real estate field. Everybody know that. அதே போல் திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்கின்ற புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்த கனடாவில் வாழ்ந்து கனடாவில் வளர்ந்து ஹை ஸ்கூல் படித்து கொண்டிருப்பவர்கள் அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை படித்திருப்பார்கள். அதே போல் இன்னும் அழகாக பேசப்படுகின்ற மிகவும் மில்லியன் கணக்கில் விற்கப்பட்டிருக்கின்ற ஒரு புத்தகம் என்னென்று சொன்னால் ரிச் டட் அண்ட் புவர் டட் என்கின்ற ஒரு புத்தகம். இதே போல் எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் புத்தகங்கள் இங்கே வெளிவந்திருக்கிறது கௌசி. அவற்றிலே மிக முக்கியமாக என்னால் மிகவும் அவற்றிலே பிடித்த சுருக்கென்று சொல்லக்கூடிய ஒரு வசனம், எவ்வாறு 18 அத்தியாயங்களையும் பகவத்கீதையில் உன்னையே நீ அறிவாய் என்கின்ற ஒரு வரியில் அடக்கப்பட்டுள்ளதோ, அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் என்கின்ற வசனத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு வசனம், நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்ட் டு மவுத் பர்சனாக இல்லாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அடுத்த நகர்வில் நீங்கள் போவதற்கு யூ டெஃபினெட்லி நீட் த இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முதலீடு வேண்டும். முதலீடுகளின் மூலம்தான் நீங்கள் பணத்தையோ லாபத்தையோ பார்க்க முடியும்.
சாதாரணமாக கடந்த காலங்களில் கனடாவில் இருந்தவர்களினுடைய ஒரு நிலை அடுத்த நிலைக்கு உயர்ந்தது உங்களுடைய வட்டாரங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் வீட்டை வேண்டி ஹோல்டப் பண்ணி திரும்ப வித்தபடியால் தான். ஆகவே கண்டிப்பாக வீடு என்பது உணவு உடை உறையில் என்கின்ற நாங்கள் ஆரம்பத்தில் பேசியது போல் ஒரு முக்கியமான ஒன்று தான். அதையும் தாண்டி அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவை தருகிறது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஒரு வீத வருமானத்தில் அது கட்டப்படுகின்ற பொழுது தேர் இஸ் another savings. லாஜிக்கலி அண்ட் டெக்னிக்கலி நீங்கள் வீட்டோடு இருக்கும் பொழுது யூ கேன் ஈஸிலி கெட் த லோன் அண்ட் யூ கேன் ப்ரொசீட் ஸோ மெனி அதர் ப்ரொசீஜர்ஸ். நாங்கள் உங்களுக்கு என்ன கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கான அவ்வளவு ஆலோசனைகளையும், வீடு வாங்குவது, எந்த இடத்தில் வாங்குவது, வீடு என்கின்ற பொழுது லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது எந்த விதமான வீடு, எந்த பட்ஜெட்டிலே வேண்டுவது, எந்த திசையிலே வேண்டுவது, எந்த இலக்கத்திலே வேண்டுவது, எந்த வீடுகளை தவிர்க்க வேண்டும், இந்த வீட்டிற்கு வாஸ்து இருக்கிறதா அல்லது ஃபெங்ஷூயி இருக்கிறதா என்பது போன்ற எல்லாவற்றையும் 20 வருட அனுபவங்களிலும் கைலனுடைய 14 வருட அனுபவங்களிலையும் நாங்கள் எங்களுடைய அறிவையும் சார்ந்து அனுபவத்தை தான் இங்கே முதலீடு செய்திருக்கிறோம். எங்களுடைய அறிவு, நாங்கள் எங்களை இன்னும் பட்டை தீட்டி கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் இன்றும் இது சம்பந்தமாக பேங்கர்களோடு போகிறோம், மோர்ட்கேஜ் ஏஜென்ட்டோடு போகிறோம், லோயர்ஸோடு போகிறோம், இப்பொழுது ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்கிறவர்களோடு போகிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களை நாங்கள் மீண்டும் மெருகேற்றி கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கான அனைத்து கேள்விகளுக்கும், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸையும் தருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். நன்றி. திரு ரஞ்சன் அவர்கள் கூறின மாதிரி நாலேஜ் அப்படிங்கிற ஒன்று அவங்க 2 பேர்கிட்டையும் இன்ஃபர்மேஷனாக நம்ம நிறைய விஷயம் இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேவைப்பட்டால் அவங்க கிட்ட ஃப்ரீயாகவும் இந்த நாலேஜை எடுத்துக்கலாம். ஸோ இதை மக்களே நீங்கள் கரெக்டாக இந்த மார்க்கெட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடு வேணும்னா பையர்ஸ் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாழ்வாங்கு வாழ வீடு அவசியம். பார்வையாளர்களே, இன்று நமக்காக இவ்வளோ நேரம் நாலேஜை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லேயும் இந்த பையர்ஸ் மார்க்கெட்டை பற்றி 2 பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடு விற்பனை துறையின் நிபுணத்துவம் பெற்ற திரு ரஞ்சன் அவர்கள் மற்றும் கைலன் அவர்கள், உங்களோட சேவை மேலும் மேலும் தொடரட்டும். இந்த வாய்ப்பளித்த ஆதி டிவியின் சார்பாக உங்கள் 2 பேருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். ட்ரீம் ஹவுஸ், கனவு இல்லம் யாருக்கு தான் இல்லை? இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜீவராசிக்குமே இருக்கு. தூக்கணாங்குருவி தான் கூட தானே கட்டி வாழுதான். அதே மாதிரி எறும்பு தன்னோட புத்த தானே அழகழகா ஃபார்ம் பண்ணி இருக்கான். அதே மாதிரி உங்களோட ட்ரீம் ஹவுஸோ கண்டிப்பா முடியும். ஏன்னா இது பையர்ஸ் மார்க்கெட். கண்டிப்பா போய் வீடை பாருங்க, மார்க்கெட் ரீசர்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல ரியல்டரை பார்த்து அட்வைஸ் எடுத்து வீடு வாங்குங்க. மீண்டும் இன்னும் ஒரு வாழ்வாங்கு வாழ்வோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கௌசல்யா சந்திரமௌலி.